அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். மாட்டுப்பண்ணை நடத்தி 50 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் பெண்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொழில் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என எண்ணுபவர்களுக்கு படிப்பு ஒரு தடை கிடையாது என்பதற்கு உதாரணமாக மாறி இருக்கின்றனர். 2 பெண்கள், ஒருவர் கர்நாடகா மாநிலத்தையும் மற்றொருவர் கேரளாவையும் சேர்ந்தவர் ஆவார். அண்மையில் தென்னக பால் உற்பத்தியாளர் மாநாடு நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநிலத்தின் சிறந்த பால் விவசாயி என்ற பட்டத்தை பெற்றார் 47 வயதான மங்களம்மா. இவர் பால் விற்பனை செய்வதன் மூலம் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் வருமானமாக ஈட்டுகிறார். கர்நாடக மாநிலம் மண்டியா மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் மங்களம்மா. இவர் 30 மாடுகள் மற்றும் 2 எருதுகளை வைத்துக்கொண்டு கடந்த ஓராண்டில் மட்டும் 1 லட்சம் லிட்டர் பால் விற்பனை செய்திருக்கிறார். இதன் மூலம் அவருக்கு கிடைத்த வருமானம் 30 லட்சம் ரூபாய் ஆகும். டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழ் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் மங்களம்மாவின் பேட்டியும் இடம் பெற்றிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் மங்களம்மாவும் அவருடைய கணவரும் இணைந்து மாடு வளர்த்து நாம் பால் விற்பனை செய்யலாம் என முடிவெடுத்தார்கள். இதற்காக ஏற்கனவே மாட்டுப்பண்ணை வைத்திருக்கும் நபர்களை சந்தித்து எப்படி இதனை செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவை பெற்று கொண்டவர்கள். தொடக்கத்தில் தங்களிடம் போதிய பணம் இல்லாததால் தங்களிடம் இருந்த சிறிய நிலத்தில் 2 மாடுகளை வாங்கி வைத்து வளர்க்க தொடங்கினார்கள். இந்த மாடுகளுக்கு சத்தான தீவனத்தை மட்டுமே வழங்க வேண்டும் என முடிவு செய்த அவர்கள் மக்காச்சோளம் போன்ற தானியங்கள், எண்ணெய், கேக் போன்றவற்றை உணவாக வழங்கி வந்தனர். இது பசுக்கள் ஆரோக்கியமாக இருப்பதையும் தரமான பால் உற்பத்தி செய்யப்படுவதையும் உறுதி செய்கிறது என கூறும் மங்களம்மா, இதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என தெரிவித்து உள்ளார். இவர்களுடைய பால் பண்ணையில் ஒரு நாளைக்கு 300 லிட்டர் பால் உற்பத்தி ஆகிறது. தற்போது இவர்களுடைய பால் பண்ணை பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மங்களம்மாவின் பிள்ளைகளும் இந்த பால் பண்ணையிலே தற்போது பணிபுரிந்து வருகின்றனர். இவர் தன்னுடைய கிராமத்தில் பலருக்கும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்துள்ளார். தன்னுடைய பால் பண்ணையில் அறிவியல் ரீதியான மேலாண்மை பராமரிப்புகள் நடைமுறையில் இருக்கின்றன என கூறும் அவர், மாடுகளுக்கு தானாகவே தீவனம் மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவை வழங்கப்படும் முறை பண்ணையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்கிறார். இதுவே இவரின் வெற்றியின் ரகசியம். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.